வெல்கம் டு ஆர் இண்டியா ஆர் சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட். நம்ம இந்த வீடியோவில் google.comக்கும் google.co.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸை பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியாது. ஆக்சுவலாக 2 வெப்சைட் இருக்குது, google.com, google.co.in. ஸோ இந்த google.com இருக்கும்போது எதுக்காக இந்த google.co.in இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஆக்சுவலாக நான் இங்கே விஜய்னு கொடுத்து தேடுறேன். இங்கேயும் விஜய்னு கொடுத்து தேடுறேன். ஸோ ரெண்டுமே கூகுள் தான். அப்போ நான் விஜய்னு கொடுத்து தேடும்போது 2 வெப்சைட்லேயும், அதாவது google.comலையும் google.co.inலையும் உங்களுக்கு ஒரே ரிசல்ட் தான் வந்திருக்கணும். ஆனால் ஒரே ரிசல்ட் வந்திருக்கான்னு பார்க்கலாம். இங்கே வந்து பாருங்கள், இந்த google.comல ஃபஸ்ட் நியூஸ் ஃபார் விஜய் அப்படின்னு போட்டு ஒன் இண்டியா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஒன் இண்டியா என்டர்டெயின்மெண்ட், இந்த விக்கிபீடியா, இந்த மாதிரி நிறைய வெப்சைட் வந்திருக்கு. ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு விக்கிபீடியா வந்திருக்கு, நியூஸ் ஃபார் விஜய் அப்படிங்கிறது செகண்டில் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்திருக்கிற வெப்சைட்ஸுக்கும் இங்கே வந்திருக்கிற வெப்சைட்ஸ்க்கும் இங்கே வந்து பாருங்கள், டக், பிஜிஏ டூர், இந்தியா கிளிட்ஸ், ட்விட்டர், vijaytv.in இந்த மாதிரி வெப்சைட் வந்திருக்கு. ஆனால் இங்கே அந்த மாதிரி எந்த வெப்சைட்டும் வரவே இல்லை. அப்போது google.comல தேடுறதுக்கும் google.co.inல தேடுறதுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த ரெண்டில் சர்ச் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ கூகுள் விஜய் அப்படின்னு கொடுத்து google.comல தேடினீங்கன்னா உலகத்தில் எல்லா கண்ட்ரியில் இருக்கிற வெப்சைட்டில் இருந்தும் உங்களுக்கு விஜய் அப்படிங்கிற வார்த்தை எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு காமிக்கும். அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா வெப்சைட்லையும் சர்ச் பண்ணும். ஆனால் google.co.in அப்படின்னு தேடினா இந்தியாவில் எந்தெந்த வெப்சைட் இருக்கோ அந்த வெப்சைட்டில் மட்டும்தான் விஜய் அப்படிங்கிற வார்த்தையை தேடி அதுக்கான ரிசல்ட்டை மட்டும் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு இந்தியாவுக்குள்ளே மட்டும் ஏதாவது ஒரு விஷயத்தை தேடணும், இல்லை இந்தியா சம்மந்தமான, இல்லை இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை தேடணும் அப்படின்னா எப்பவுமே google.co.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் தேடுங்க. ஆனால் ஒரு பொதுவான விஷயம், இந்த விஷயம் இந்தியாவுக்கு சம்மந்தப்பட்டதில்லை, இது ஒரு பொதுவான விஷயம் அப்படின்னா அதை வந்து google.comல தேடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஃபெராரி கார்னு தேடுறேன். ஸோ ஃபெராரி கார் உலகம் ஃபுல்லாக பொதுவானது. ஸோ நீங்கள் அதை வந்து google.comலே தேடலாம். ஆனால் சோனியா காந்தி அப்படின்னு தேடுறீங்க, இவங்க இந்தியா சம்மந்தப்பட்டவங்க. ஸோ இந்தியாவுக்குள்ள இந்த google.co.inல தேடுங்க. மதுரை இந்தியாவில் இருக்கிற ஒரு பிளேஸ். ஸோ மதுரையை பற்றி தேடும்போது google.co.inல தேடுங்க, உங்களுக்கு ஒரு பக்காவான ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் நீங்கள் லண்டன் பற்றி தேடும்போது google.co.inல தேடாதீங்க. லண்டன் பற்றி தேடணும் அப்படின்னா google.comல தேடுங்க. ஸோ இந்தியாவுக்கு சம்மந்தமான விஷயங்கள் அப்படின்னா google.co.inல தேடுங்க. உலகம் ஃபுல்லாக பொதுவான விஷயம், இது இந்தியாவுக்கு சம்மந்தப்படாதது, உலகத்தில் எங்கே வேணால் இருக்கும் அப்படின்னு நினச்சா அதை வந்து google.comல தேடுங்க. Thank you so much for watching. For more videos, please log on to www.rindia.com. Thank you.